ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். டெக்னெட் கைட்ஸ் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பவர் ஷெல் அப்படின்றத பற்றி கொஞ்சம் ஒரு பேசிக்ல இருந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ எக்ஸ்சேஞ்ச் பவர் ஷெல் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் டூல்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து ஒரு கமாண்ட் லைன் டூல். ஸோ நீங்கள் வந்து ஒரு கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஆட்டோமேஷன் மாதிரி உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் பவர்ஷெல்லை வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் அட்மினிஸ்ட்ரேஷன் டாஸ்க். ஸோ ஒரு ஐடின்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மெயில் பாக்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, மேனேஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுலேயே சில அப்டேட்டஸ், சேஞ்சஸ். ஸோ மெயில் பாக்ஸ் மட்டும் இல்லை, இதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆஃபீஸ் 365 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் இந்த பவர்ஷெல் ஸ்கிரிப்ட் ஆனது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொன்றத்தையும் போய் மேனுவலாக பண்ணுறதுக்கு, அதாவது இதை வந்து ஒரு GUI அப்படின்னு சொல்லுவாங்க, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலியமாக அந்த போர்ட்டலில் போயிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கிளிக் பண்ணி அவங்க அந்த சேஞ்சஸை கொண்டு வரதுக்கு பதிலாக இந்த ஸ்கிரிப்டிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு அந்த கமாண்ட் லைன் கொடுத்தாலே போதும், என்ன எக்ஸிக்யூட் ஆகணுமோ அது எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் பவர்ஷெல் பண்ணக்கூடிய விஷயம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோஸ் பவர்ஷெல் மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இது விண்டோஸ் பவர்ஷெல்லாக தான் வந்துச்சு. ஸோ மெயினாகவே இது வந்து இந்த விண்டோஸ் ரிலேட்டட் டாஸ்க். இப்போ ஒரு விண்டோஸ் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து இந்த விண்டோஸ் பவர்ஷெல் மூலியமாக ஒரு ஸ்கிரிப்டிங் டெக்னாலஜி பேஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு தான் இந்த விண்டோஸ் பவர்ஷெல் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த விண்டோஸ் பவர்ஷெலுக்கு மேலே இப்போ எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஷெல் அப்படின்னும் பில்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட். ஸோ அதனால மைக்ரோசாஃப்ட் வந்து ஈஸியாகவே இன்டகிரேட் பண்ண முடியுது இந்த பவர்ஷெல் டெக்னாலஜிஸையை. அண்ட் இது பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு .NET ஃப்ரேம் ஒர்க், ஒரு இந்த மாதிரியான சில லாங்குவேஜஸ் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம், ஓகே நம்ம வந்து இதுக்கு டெவலப்பர் ஸ்கில் ரொம்ப தேவையோ அப்போ தான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியுமோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளான ஸ்கிரிப்டிங் கோடிங்ஸ், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு ரொம்ப சிம்பிளாக ஒரு நீங்கள் பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்களும் வச்சுருக்காங்க. ஸோ தட் இதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டாக எனக்கு வந்து ஒரு டெவலப்பர் ஸ்கில்லோ ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எக்ஸ்பர்டீஸோ அந்த மாதிரியான நாலேஜ் உங்களுக்கு தேவையில்லை. சரிங்களா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விண்டோஸ் பவர்ஷெல்லை யூஸ் பண்ணி எப்படி இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பவர்ஷெல்லாக நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி வந்து இதில் ஆஃபீஸ் 365 அந்த என்விரான்மெண்ட்டோட கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம இந்த கெட் கமாண்ட்லெட்ஸை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் பவர்ஷெல் கமாண்ட்லெட்ஸ் அப்படின்னும் போது கமாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது கமாண்ட்ஸ். ஸோ அதுக்கு தனியாக செப்பரேட் ஆர்டிகல்ஸ், செப்பரேட் பிளாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு பேசிக்காக பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கெட் கமாண்ட்லெட்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் செட் கமாண்ட்லெட், அதுக்கப்புறம் எதையாவது கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நியூ. ஸோ கெட்டுன்றது வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் ஆல்ரெடி இருக்கிறத பார்க்கணும் அப்படின்னா கெட் கமாண்ட்லெட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது வந்து செட் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும். ஸோ ஆல்ரெடி அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்குது, அதில் நம்ம சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா செட் கமாண்ட்லெட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நியூ. ஸோ நியூன்றது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்கணும். ஒரு மெயில் பாக்ஸை நான் கிரியேட் பண்ணணும், ஒரு குரூப்பை நான் கிரியேட் பண்ணணும், ஒரு ஷேர்ட் மெயில் பாக்ஸை நான் கிரியேட் பண்ணணும், ஒரு மீட்டிங் மெயில் பாக்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து நம்ம நியூ அப்படின்ற அந்த கமாண்ட்லெட்டை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து கம்ப்ளீட்டாகவே இந்த கெட் கமாண்ட்லெட் அப்படின்றத பற்றி தான். ஸோ கெட் கமாண்ட்லெட் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற என்விரான்மெண்ட்டில் விஷயங்களை எப்படிலாம் பார்க்கறது. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மெயில் பாக்ஸஸ், அதாவது ஆஃபீஸ் 365 அப்படின்னாலே ஆஃபீஸ் 365 தான் எக்ஸ்சேஞ்ச், அதனால நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆஃபீஸ் 365 அப்படின்னாலே மெயில் பாக்ஸஸ் தான் மெயின். ஸோ மெயில் பாக்ஸஸ் என்னும்பொழுது யூசர் மெயில் பாக்ஸ், ஷேர்டு, ரூம் மெயில் பாக்ஸ், ரிசோர்ஸ், எக்யூப்மெண்ட், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் குரூப்ஸ், M365 அதாவது மைக்ரோசாஃப்ட் 365 குரூப்ஸ், மெயில் எனேபிள்டு செக்யூரிட்டி குரூப்ஸ், அதுக்கப்புறம் மெயில் கான்டாக்ட்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நான் ஆஃபீஸ் 365 மெயில் பாக்ஸஸை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ செப்பரேட்டாகவே போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு ஆஃபீஸ் 365 மெயில் பாக்ஸ்னாலே என்னன்னு தெரியல அப்படின்னா அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஓகே, சரி வாங்க நம்ம இப்போது இந்த எப்படி வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பவர்ஷெல்லை ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணுறது விண்டோஸ் பவர்ஷெல்லை அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு என்விரான்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விண்டோஸை பொறுத்த வரையும் இப்போ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது உங்கள் லேப்டாப்பில் அப்படின்னாலே பை டிஃபால்ட்டாகவே மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விண்டோஸ் பவர்ஷெல்லை இன்ஸ்டால் பண்ணிவிடுவாங்க. ஸோ சம் என்விரான்மெண்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு ரிலேட்டட் டிவைசஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்கலாம், இந்த அப்ளிகேஷன்ஸ் தான் உங்கள் டிவைசஸில் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தருணங்களில் மோஸ்ட்லி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தான் இந்த பவர்ஷெல்லையே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அவங்களுக்கு தேவையான விண்டோஸ் பவர்ஷெல்லை எதிர் அவங்க இன்ஸ்டாலே பண்ணிக்கலாம், அப்படின்னா நீங்கள் OS போடும் போதே அந்த விண்டோஸ் பவர்ஷெல்லும் ஆட்டோமேட்டிக்காகவே இன்ஸ்டால் ஆகும். ஸோ இப்போ கம்மிங் பேக், ஸோ இப்போ இந்த விண்டோஸ் பவர்ஷெல்லை வந்து நம்ம
ஓப்பன் பண்ணிட்டோம். இதுதான் விண்டோஸ் பவர்ஷெல். அண்ட் எப்பயுமே நோட் பண்ணீங்க, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் மோட்ல ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு என்விரான்மெண்ட்குள்ளே போயிட்டு சில விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னும் பொழுது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸில் இந்த பவர்ஷெல்லை ஓப்பன் பண்ணுறது எப்பயுமே நல்லது. ஓகே, ஸோ ஏன்னா இந்த பெர்மிஷன் இஷ்யூஸ் நிறைய வரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு நார்மல் யூஸராக ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இட் வில் பி கன்சிடர்ட் as a ஸ்டாண்டர்ட் யூசர். ஸோ ஸ்டாண்டர்ட் யூசர்னும் பொழுது உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறது. சரிங்களா? ஸோ இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடுக்கு போயிட்டோம். ஸோ இப்போ இது வந்து ஒரு விண்டோஸ் பவர்ஷெல் ஸ்க்ரீன். ஓகே, ஸோ இந்த விண்டோஸ் பவர்ஷெல் ஸ்க்ரீனில் எடுத்தோன்னே நீங்கள் போய் எக்ஸ்சேஞ்ச் கமாண்டை அடிக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு விண்டோஸ் பவர்ஷெல். இது வந்து ஒரு ஒன்லி விண்டோஸ் ரிலேட்டட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அதோட கமாண்ட்லெட்ஸ் தான் இது உள்ள இருக்குது இப்போ. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சுக்காக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதை எப்படி வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் என்விரான்மெண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, சில மாடியூல்ஸை இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மாடியூல் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன்ஸ்டால் -module ஸ்பேஸ் -name எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த இன்ஸ்டால் -module அப்படின்றது தான் அந்த கமாண்ட்லெட். -name அப்படின்னு நீங்கள் பார்க்குறது வந்து அது ஒரு பேராமீட்டர். ஸோ இதை வந்து நம்ம பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதோட ஃபங்க்ஷனை தான் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாடியூலை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறோம். எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைனுக்கு ரிலேட்டடான மாடியூலை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறோம். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். சரிங்களா? இப்போ இது இன்ஸ்டால் பண்ணும்பொழுது கொஞ்சம் டைம் எடுத்து இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், மாடியூல் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன், அதாவது உங்களோட எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் என்விரான்மெண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம நம்ம இன்ஸ்டால் -module போட்டு அந்த மாடியூலை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கனெக்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைனை கனெக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ கனெக்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் வரும். ஸோ இந்த ப்ராம்ப்ட் வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம ஒரு பேராமீட்டர் ஸ்விட்ச் ஆட் பண்ணி அதுலேயே அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை போடலாம். பட் நான் இந்த வீடியோக்கு ஜஸ்ட் உங்களுக்கு அந்த ப்ராம்ப்ட் வரா மாதிரி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ வந்து கனெக்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் பாப்அப் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போது இதில் வந்து முக்கியமான விஷயம், அந்த அக்கௌண்ட், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு குளோபல் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கலாம், இல்லை நீங்கள் என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறீங்களோ, ஒரு மெயில் பாக்ஸ் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த யூசர் மெயில் பாக்ஸ் ரிலேட்டட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸ் இருந்தாலும் ஓகே தான். ஸோ இப்போது இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஆல்ரெடி ரிலேட்டட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் இருக்குது. ஸோ நான் போட்டு என்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போ இது கனெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இதோட பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஐன்னு சொல்லுவாங்க, அந்த இன்டர்ஃபேஸ் மூலிமா இட் வில் ஸ்டார்ட் கனெக்டிங், ரெஸ்ட் ஏபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம். ஸோ இந்த கனெக்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் போட்ட உடனே உங்களுக்கு கனெக்ட் ஆயிருச்சு. கனெக்ட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெட் எரர் ப்ராம்ப்ட் உங்களுக்கு அடிக்கும். ஸோ அப்போது அந்த எரர் என்ன ஏதுன்னு நீங்கள் பார்த்துட்டு கரெக்டான க்ரெடென்ஷியல், சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டை தப்பாக போட்டிருக்கலாம், அப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி சில ரெட் ஃபாண்ட்டில் உங்களுக்கு எரர் வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போது எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் கனெக்ட் ஆயிருச்சு. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த கெட் கமாண்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ கெட்டுக்கு வந்து வெரி சிம்பிள் ஃபார்மேட் தான், கெட் ஹைஃபன். இப்போ நான் வந்து ஒரு மெயில் பாக்ஸை பார்க்கணும் அப்படின்னா மெயில் பாக்ஸ் அப்படின்னு நீங்கள் ஃபுல்லாகவும் டைப் பண்ணலாம். இல்லை நீங்கள் மெயில் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட கீபோர்டில் டேப் கீ டைப் பண்ணிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ரிசால்வ் பண்ணி தரும். ஸோ இதுதான் ஆட்டோ ரிசால்வ்னு சொல்லுவாங்க. ஸோ கெட் மெயில் பாக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ரிசால்வ் ஆகி வரும். வந்ததுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் மெயில் பாக்ஸை நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே இந்த டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிங்க. ஸோ தட் அந்த பர்டிகுலர் நேம் என்ன கொடுக்குறீங்களோ அதை மட்டும் அது செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு கெட் மெயில் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூசர் நேம் கொடுக்குறேன். யூசர் நேமை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூசர் நேமோட நேம், ஏலியஸ், அப்புறம் அவங்க என்ன டேட்டா பேஸில் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ சைஸ் இருக்குது அப்படின்றது டிஃபால்ட்டாக வந்துடுது. ஸோ ஜஸ்ட் கெட் மெயில் பாக்ஸ் போட்டோன்னே ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த என்விரான்மெண்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறீங்களோ அதோட இன்ஃபர்மேஷனை இது புல் பண்ணுது. ஸோ ஓகே, இது வந்து ஒரு யூசர் மெயில் பாக்ஸ். சரிங்களா? இதை யூசர் மெயில் பாக்ஸ் அப்படின்றத எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போது இதோட ஸோ கெட் மெயில் பாக்ஸ் இது மட்டும்தான் நமக்கு கமாண்டில் தெரியுமா அப்படின்னா கிடையாது. இதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா கெட் மெயில் பாக்ஸ் பைப்லைன், இது வந்து இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து பைப்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் எஃப்எல் அப்படின்னா இட்ஸ் அ ஃபார்மேட் லிஸ்ட், விச் மீன்ஸ் உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த கெட் மெயில் பாக்ஸ் அந்த கமாண்டோட ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒரு ஃபார்மேட்டாக உங்களுக்கு லிஸ்ட்டாக வந்துடும். அதுதான் வந்து ஃபார்மேட் லிஸ்ட். ஸோ இப்போ கெட் மெயில் பாக்ஸ் யூசர் நேம் பைப்லைன் எஃப்எல் போட்டு என்டர் கொடுக்குறேன் அப்படின்னும் பொழுது இட்ஸ் ஆல் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். நீங்கள் இதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்த டீட்டெயிலும் வந்துருச்சு. ஸோ இந்த மொத்த டீட்டெயிலில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து வி கால் இட் அஸ் பேராமீட்டர்ஸ். ஸோ இதில் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. ரைட் சைடில் அதோட ஆன்சர்ஸ், அதாவது அதோட அந்த பேராமீட்டரோட என்ன செட்டிங்கோ அந்த செட்டிங் உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுது. சரிங்களா? இப்போ நம்ம இதில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்களேன். ஏன்னா இதில் நிறைய விஷயம் இருக்குது. சரியா? அதில் நீங்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பொறுமையாக. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது என்ன டைப் ஆஃப் மெயில் பாக்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரெசிபியன்ட் டைப் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு பேராமீட்டரை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வரும்போது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெசிபியன்ட் டைப் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த ரெசிபியன்ட் டைப் டீட்டெயில்ஸை வச்சு இது வந்து ஒரு யூசர் மெயில் பாக்ஸ் அப்படின்றத நம்ம ஃபைனலைஸ் பண்ணலாம். அது இல்லாமல் இதுலேயே வந்து டிஸ்பிளே நேம் இருக்குது, இமெயில் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இது எப்போ கிரியேட் பண்ணாங்க, எவ்வளோ சைஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லா, அதாவது அந்த மெயில் பாக்ஸோட மொத்த டீட்டெயில்ஸையும் வந்து நம்ம இந்த கமாண்ட் ரன் பண்ணி எடுக்கலாம். சரியா? இப்போது ஒவ்வொரு வாட்டியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வருது, சரி எனக்கு இந்த பர்டிகுலர் யூசர் மட்டும் என்ன மெயில் பாக்ஸ் சொல்லுங்க அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி எஃப்எல் போட்டு ஒவ்வொன்றுத்தையும் தேடுறதுக்கு பதிலாக இன்னொரு சிம்பிள் ஆப்ஷன் இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கெட் ஐஃபன் மெயில் பாக்ஸ், யூசர் நேம் போடுறோம், போட்டுட்டு பைப்லைன் போட்டுங்க, போட்டுட்டு ஒரு செலக்ட். இந்த செலக்ட் அப்படின்றது எதுக்குன்னா, அந்த பர்டிகுலர் பேராமீட்டரை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி அவுட்புட் கொடு அப்படின்றதுக்கு தான் நம்ம வந்து பைப்லைன் செலக்ட் அப்படின்றது போடுறோம். போட்டுட்டு இப்போ எனக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் வந்து இதோட நேம், டிஸ்பிளே நேம், அதுக்கப்புறம் இதோட ரெசிபியன்ட் டைப் டீட்டெயில்ஸ். இப்போ உங்களுக்கு இது டைப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த எஃப்எல் கமாண்டை வச்சு அப்படியே போயிட்டு இது அப்படியே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். காப்பி ஆகிட்டு அப்படியே பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த யூசர் மெயில் பாக்ஸோட நேம், டிஸ்பிளே நேம், ரெசிபியன்ட் டைப் டீட்டெயில்ஸ், இது 3 மட்டுமே உங்களுக்கு ஹைலைட் ஆகுது பாருங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் மொத்த டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு மெயில் பாக்ஸை பார்க்குறது. சரி, இப்போ இது வந்து யூசர் மெயில் பாக்ஸ். இப்போ ஒரு ஷேர்ட் மெயில் பாக்ஸ் அப்படின்னா அது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கெட் ஐஃபன் மெயில் பாக்ஸ் போடுறோம், போட்டுட்டு பைப்லைன் செலக்ட், ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் கெட் ஐஃபன் மெயில் பாக்ஸ் பைப்லைன் செலக்ட், அந்த ரெசிபியன் டைப் டீட்டெயில்ஸ் தான் நமக்கு வேணும். ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இது ஷேர்ட் மெயில் பாக்ஸா ரிசோர்ஸ் மெயில் பாக்ஸா என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு காட்டும். சரிங்களா? ஸோ நம்ம ஜஸ்ட் கெட் ஐஃபன் மெயில் பாக்ஸ் பைப்லைன் செலக்ட், டிஸ்பிளே நேம் போட்டுப்போம். ஸோ தட் எந்த மெயில் பாக்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரும். போட்டுட்டு ஒரு என்டர் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ பாருங்க, இதில் இந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெயில் பாக்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு விசிபிள் ஆகிடுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடிட் ஆக்டிவிட்டி அப்படின்றது வந்து ஒரு ஷேர்ட் மெயில் பாக்ஸ். ஸோ ரெசிபியன்ட் டைப் நீங்கள் பார்க்க வேண்டாம், மோஸ்ட்லி ரெசிபியன்ட் டைப் டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த மெயில் பாக்ஸு என்ன மாதிரி டைப் ஆஃப் மெயில் பாக்ஸ் அப்படின்றத உங்களுக்கு காட்டும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி மெயில் பாக்ஸ், அதுக்கு அடுத்தது அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எக்யூப்மெண்ட் மெயில் பாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் மெயில் பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெயில் பாக்ஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து இந்த கமாண்ட் மூலியமாக கெட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி என்விரான்மெண்ட்டில் கிரியேட் ஆகி இருக்கிற விஷயங்கள். நம்ம கெட் கமாண்டை யூஸ் பண்ணி சிம்பிளாக எடுக்கிறோம். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் போர்ட்டலில் போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த போர்ட்டல் நேவிகேட் பண்ணி அதோட ஒவ்வொரு விஷயங்களையும் போயிட்டு நேவிகேட் பண்ணி பார்க்கணும். இதே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக குவிக்காக சில விஷயங்களை டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் நம்ம ரொம்பவே யூஸ் பண்ணுறோம். அண்ட் என்ன கேட்டிங்கன்னா இந்த யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது அந்த GUIயோட ஸ்கிரிப்ட் இந்த PowerShell தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல் டூல். ஸோ அதனால் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமாண்டுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அண்ட் முழுக்க அந்த கமாண்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். தப்பாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சேஞ்சஸ் உடனுக்குடனே ரிஃப்ளெக்ட் ஆகிடும் என்விரான்மெண்ட்டில். ஸோ அதனால் நீங்கள் இந்த PowerShell ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ஸோ மெயில் பாக்ஸை வந்து இப்படி தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெயில் பாக்ஸஸ் ஆர்கனைசேஷனில் இருக்கிறது. அண்ட் அதோட நேம், அதோட ரெசிபியன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் பார்த்துட்டோம். ஸோ இவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? இதுதான் வந்து மெயில் பாக்ஸோட டீட்டெயில்ஸ். இப்போ நான் வந்து ஓகே குரூப் இருக்குது, நான் எப்படி குரூப்பை பார்க்குறது அப்படின்னா கெட் ஐஃபன் குரூப்,
அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸ் எல்லாமே வந்துடும். சரிங்களா? இங்கே பாருங்களேன் எவ்வளோ குரூப்ஸ் இருக்குது பாருங்க நம்ம இந்த என்விரான்மெண்ட்டில். ஸோ இதுலேயே வந்து குரூப் டைப்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இந்த குரூப் அந்தந்த குரூப்னு. ஓகே, ஸோ இது வந்து வளவலான்னு இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் நீட்டாக பார்க்கணும் அப்படின்னா கெட் ஐஃபன் குரூப். சரிங்களா? பைப்லைன் செலக்ட். நீங்கள் ஒரு பேராமீட்டரை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும் அப்படின்னாலே இந்த பைப்லைன் செலக்ட் அப்படின்ற அந்த ஒரு கமாண்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது அந்த பேராமீட்டரை மட்டும் பிக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பைப்லைன் செலக்ட் டிஸ்பிளே நேம் கொடுப்போம். ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த குரூப்போட நேம் தெரியும். சரிங்களா? அடுத்தது வேற என்ன கொடுக்கலாம்? ஸோ இப்போ அடுத்தது அப்படியே அதிலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஓகே சாம் அக்கௌண்ட் நேம் இருக்குது, குரூப் டைப் இருக்குது. சாம் அக்கௌண்ட் நேம் வேணாம், நம்ம வேணும்னா சாம் அக்கௌண்ட் நேம் கொடுத்துக்கலாம். பட் இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஜஸ்ட் டிஸ்பிளே நேம் குரூப் டைப் கொடுப்போமே. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் அந்த குரூப்போட நேம் அது என்நெட் குரூப் டைப். ஸோ ஜென்ரலாகவே எல்லாமே வந்து யூனிவர்சல் குரூப்பாக தான் கிரியேட் ஆயிருக்கு. பட் அதுலேயே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ செக்யூரிட்டி எனேபிள் குரூப்ஸ், சிலது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி எனேபிள் குரூப்ஸாக இல்லை, அது வந்து ஒரு நார்மல் குரூப்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான குரூப் டீட்டெயில்ஸையும் நீங்கள் விசிபிளாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து குரூப். ஸோ இதுலேயே வந்து நீங்கள் என்ன சொல்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டையும் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற குரூப்ஸ் எல்லாமே வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் 365 குரூப்ஸ், அதுக்கப்புறம் ஒரு செக்யூரிட்டி எனேபிள்டு யூனிவர்சல் குரூப்ஸ் அந்த மாதிரி தான். இப்போ நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் இருக்குன்னு வச்சுங்களேன் உங்களதில் ஸ்பெசிஃபிக்காக. ஸோ அதுக்கு கெட் ஐஃபன் டிஸ்ட்ரிபியூஷன் குரூப் அப்படின்னு போட்டு ஒரு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு என்னென்ன டிஸ்ட்ரிபியூஷன் குரூப்ஸ் இருக்குது அப்படின்றத காட்டிடும். ஸோ இதில் பாருங்களேன் 4 டிஸ்ட்ரிபியூஷன் குரூப்ஸ் இருக்குது, அதோட நேம், குரூப் டைப் அண்ட் அதோட பிரைமரி எஸ்எம்டிபி அட்ரஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ இது மூலிமா நம்ம வந்து அந்த குரூப்போட டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்சஸ். அடுத்தது வந்து மெயில் கான்டாக்ட்ஸ் இருக்குது. மெயில் கான்டாக்ட்ஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னா கெட் ஹைஃபன் மெயில் கான்டாக்ட் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற அந்த மெயில் கான்டாக்ட் வந்துடும். ஸோ நம்ம என்விரான்மெண்ட்டில் ஒரே ஒரு மெயில் கான்டாக்ட் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மெயில் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுலேயே வந்துட்டு அப்படியே நீங்கள் அந்த பைப்லைன் இல்லை இந்த பர்டிகுலர் மெயில் கான்டாக்டோட என்டையர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டெஸ்ட் ஏலியஸ் நேம் கூட நீங்கள் கொடுத்து சர்ச் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இதில் வந்து ஏலியஸ் நேம் வந்து டெஸ்ட்னு தான் இருக்குது. ஸோ ஏலியஸ்ன்றது இட்ஸ் ஜஸ்ட் அ கைண்ட் ஆஃப் அ சாம் அக்கௌண்ட் நேம். சரிங்களா? ஒரு யூசர் லாகானுக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய நேம். ஸோ கெட் ஐஃபன் மெயில் கான்டாக்ட் டெஸ்ட் பைப்லைன் எஃப்எல் அப்படின்னு கொடுத்தோன்னா உங்களுக்கு அந்த மெயில் கான்டாக்டோட என்டையர் லிஸ்ட்டுமே வந்துடும். சரியா? ஸோ உங்களுக்கு அந்த என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையே வந்து நீங்கள் இப்போ நீங்கள் வந்து மேலே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதில் போயிட்டு நீங்கள் மார்க் பண்ணி சூஸ் பண்ணி, அதாவது மார்க் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி காப்பி பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து மொத்தமும் வேணும் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி மேலே போய் ரைட் கிளிக் பண்ணி எடிட்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு செலக்ட் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மொத்தமும் செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும், அப்படியே எல்லாமே காப்பி ஆகிடும். அவ்வளோதான். இல்லை நான் இதை வந்து ஒரு நோட் பேட்லேயோ ஒரு சிஎஸ்வி ஃபைலையோ எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது எப்படி நோட் பேட் ஃபைலில் நம்ம வந்து அவுட்புட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து கெட் ஐஃபன் மெயில் பாக்ஸ் ஒரு யூசர் நேம் போட்டுட்டு பைப்லைன் அவுட் ஐஃபன் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு என்ன பார்த்தோ அந்த பாத்தை கொடுத்து அந்த ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். நம்ம எப்பயுமே வந்து நோட் பேட் ஃபார்மெட்டில் நீங்கள் காப்பி பண்ணோம் அப்படின்னா .txt அப்படின்னு சொல்லி முடிக்கணும். ஏன்னா அதுதான் வந்து அந்த நோட் பேடோட எக்ஸ்டென்ஷன். ஸோ இதே நான் வந்து ஒரு சிஎஸ்வி எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் இம்போர்ட் ஐஃபன் எக்ஸ்போர்ட் ஐஃபன் சிஎஸ்வின்னு போட்டுட்டு அதோட எக்ஸ்டென்ஷன், அதாவது அந்த ஃபைலுக்குன்னு ஒரு பாத் சூஸ் பண்ணி அதோட நேம் வந்து .csv அப்படின்னு முடிச்சுட்டு நீங்கள் சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்வியாக சேவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இது மூலிமா நீங்கள் வந்து அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு உங்களோட டேட்டாஸை நீங்கள் வேலிடேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் ஜஸ்ட் இந்த கெட் கமாண்ட்லெட்டை மட்டும் கம்ப்ளீட்டாக நான் கவர் பண்ணியிருக்கேன். மேலும் பல வீடியோஸில் நம்ம வந்து செட் கமாண்ட்லெட்டை பற்றி பேசுவோம். எப்படி நம்ம வந்து சில மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணலாம் செட் கமாண்டை யூஸ் பண்ணி அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் நியூ கமாண்ட்லெட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ நியூ அப்படின்னும் பொழுது எப்படி புதுசாக ஒரு மெயில் பாக்ஸை கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணுறது அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.